பவித்ரா இதெல்லாம் நல்லா பணம் சம்பாரிச்சு செலவு பண்ணி சுகமா வாழ்றான் பாரு. அவன் தான் பணம் நிம்மதி தராதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த பணத்தை யாருக்காவது தருவான்னு பார்த்தா 10 பைசா தரமாட்டான். ஏன்னா பணம் தான் எல்லாமேன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அது தெரியாம பணக்காரன்னு சொல்லிட்டான்ப்பா பணம் நிம்மதி தராதுன்னு. உன்ன மாதிரி ஆளுங்க தான் அதை நம்புவீங்க. உங்களை நீங்களே சமாதானமும் செஞ்சுப்பீங்க. காம்ப்ரமைஸை தான் பவித்ரா உங்களை மாதிரி ஆளுங்களோட வண்டியே ஓடுது. அதனால தான் சொல்றேன், காம்ப்ரமைஸ்க்கு வா. நீ நினைச்சே பாத்திராத அளவுக்கு நான் பணம் தரேன். எடுத்துட்டு எங்கேயாவது போயிடு. என்ன சொல்ற? என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா சூர்யா? பணக்கார பொண்ணு கிடைச்ச உடனே பச்சோந்தி மாதிரி நிறம் மாறதுக்கு நீ பச்சோந்தி சூர்யா. இன்னைக்கு ஸ்வேதா, நாளைக்கு அவளை விட எவ்வளவு பணக்காரியா வந்தானா அவ இல்ல? ஹேய், போது நிறுத்து. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. எனக்கு என் லைஃப் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஆசையே இருக்கு. அதுபடி வாழணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எனக்கு இல்லவே இல்லை. நான் இப்படித்தான். எப்ப இருந்து சூர்யா நீ இப்படியான? உண்மையை சொல்லணும்னா நீ சொன்னதுதான். ஸ்வேதாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானா உழைச்சு முன்னேற 20 வருஷம் ஆகும்னா, ஆனா இங்க அது உடனே நடந்துரும். எதுக்கு நான் அந்த 20 வருஷம் வேஸ்டா வீணா உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி? ரொம்ப கஷ்டம். அதான் சான்ஸ் கிடைச்சது, புடிச்சுக்கிட்டேன். சி, உன்னை நினைச்சாலே எரிச்சலா இருக்கு சூர்யா. பணத்துக்காக இவ்ளோ கீழ்த்தரமா ஆயிட்ட. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பவித்ரா. நேத்து என் ஜாதகம் பொருந்தலன்னு நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ, நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? எங்க அப்பா ஸ்வேதா தான் என் வைஃப்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஐயோ, பொங்கல். இனி யார் நினைச்சாலும் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால நான் இப்பவே தர பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிரு. உங்க அப்பா வாக்கு மாறும் சூர்யா. நல்லவங்க வாக்கு நல்லதுக்கு மட்டும்தான் பலிக்கும். உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது. எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம். அத உங்க அப்பா இல்ல யாராலையும் மாத்த முடியாது. எல்லாம் சரியாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் ஏன் இப்படி பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது? பொன்னி மனசில் இந்த கல்யாணம் நடக்க வேணாம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசை எப்படி மாத்துறது? எப்படி பூ போட்டு பார்க்க ஒத்துக்க வைக்கிறது? என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வேணாம் பொன்னி, எனக்கு பசிக்கல. ஏன், நிஜமாவே பசிக்கலையா? இல்ல என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்டுறீங்களா? உன் மேல எனக்கு என்ன கோபம்? சூர்யாவோட கல்யாண விஷயத்துல நீ ஏன் மாத்தி மாத்தி பேசல எனக்கு புரியல பொன்னி. என் மண்டை முழுக்க அதே தான் ஓடிட்டு இருக்கு. என்ன யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எந்த காரணமும் கிடைக்க மாட்டேங்குது. நீ ஏன் காரணத்தை சொல்லு. ஏன் நீ பூ போட்டு பார்க்க வர மாட்டேங்கிற? இந்த கல்யாண பேச்சை இதோட விட்டுறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுது. பொன்னே, என்ன கோவப்படுத்தி பார்க்கணும் எப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது காரணம் சொல்லு சொன்னா, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாங்க அந்த ஜோசியத்தை விடு பண்ணி, அதுல குழப்பம் இருக்கு தானே. நம்ம பூ போட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம். இப்ப அதுவும் முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க இது? ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே தடங்கல் ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கு சகுனம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு இந்த சகுனத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. சூர்யா என் பையன், அவனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சூர்யா எனக்கும் பையன்தான், அதனால முடிவெடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அப்படியா? உரிமை இருந்தா நீ யார் அந்த முடிவை சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, இப்ப இந்த கல்யாணத்தை நடத்த கூடாது. அப்பதான் எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். சரி, நிறுத்தலனா? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்?
ஆமா எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? எனக்கு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. மாணிக்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்வேதாக்கும் சூர்யாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்படி சொல்றதுக்கு எனக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஜோசியத்தை தவிர உருப்படியா ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. இந்த கல்யாண பேச்சை இதோட விட்டுறலாம். பவித்ரா தாங்க அந்த காரணம். உங்க பையன் அவளை ஏமாத்தி அவளை கர்ப்பமாக்கியிருக்கான். இப்போ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எப்படிங்க ஒத்துக்க முடியும்? கல்யாணம் வேணுங்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற காரணத்தை விட அது வேணாங்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற காரணம் பெருசுங்க. சொல்லு பொண்ணே, ஏன் அமைதியாயிட்ட? காரணம் இல்ல? இங்க பாருங்க, நான் இருந்தா தானே உன்னால சொல்ல முடியும். வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு பல்லாயிரம் காரணம் இருக்கலாம். ஆனா செதஞ்சு போறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும். வாழ்க்கையே அவ்வளவுதான். அதுக்காக தான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதில்ல. எத்தனை தடவை கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். ஐயோ பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா இல்லையா? நான் மாணிக்கத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணை மருமகளே கூப்பிட்டுருக்கேன். அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டுருக்கேன். சூர்யா மனசுல ஆசையை வளர்த்து விட்டுருக்கேன். ஸ்வேதா கிடைக்கலாம், சூர்யா ஜெர்மன் போறேன்னு சொல்றான். கல்யாணமே வேணான்னு சொல்றான். அதனால அவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட இப்படி வேற வந்து பேசியிருக்கானா? என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா என்ன சொல்ற? கல்யாண ஆசையை இல்லாதவன் மனசுல ஸ்வேதாவோட போட்டோவை காட்டி கல்யாண ஆசையை வர வச்சது நீ. அவனை சம்மதிக்க வச்சது நீ. இன்னைக்கு அவன் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவான், அவதான் என் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த கல்யாண பேச்சே வேணான்னு சொன்னா அவன் மனசு என்ன பாடுபடும்? சரி, அவனை விடு. அந்த பொண்ணு இவனை தான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? ஆமா, சூர்யா கிட்ட போய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. எனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவன்கிட்ட சம்மதமும் கேட்டிருக்க மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிருக்க மாட்டேன். எந்த உண்மை? எது தெரிஞ்சிருந்தா அந்த பேச்சை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இல்ல, அது வந்து வேணாம் பொண்ணே, என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ணாத. சொல்லு. இல்ல வேண்டாம், அதை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். சொல்லுன்னா தான் நான் கோவப்படுவேன். வேண்டாம், விட்டுருங்களேன். இல்ல, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீ சொல்ல போறியா இல்லையா? அதான் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் என்ன? எது ஜோசியக்காரன் சொல்றியா? நிதானத்தை இழக்க வைக்காத பொண்ணி, நிதானத்தை இழக்க வைக்காத. ஏன் பொண்ணிய இப்படிலாம் பேசுறா? என்னால் நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. என்கிட்ட நீங்க என்னடி, ஏன் இங்க வந்தீங்க? கீழே போங்க, சாப்பிட போங்க. நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஏன்பா அம்மா கிட்ட இவ்ளோ கோவமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போடுறேனா? நானா? ஏன் பொண்ணி, நம்ம என்ன சண்டையை போட்டுட்டு இருந்தோம்? ஆஹா, இல்லையே. நாங்க எங்க சண்டை போட்டோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, நீங்க சண்டை தான் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, சண்டை தான் போட்டேன். ஏன் புருஷன் நான் சண்டை போடுறேன்? சொன்ன பேச்சு கேட்கலனா சண்டை போடாம வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும்ல, உன் புருஷன் கிட்ட போய் நீயும் சண்டை போடு. ஓஹோ, நம்ம சொல்ற பேச்சு கேட்கலனா நம்ம சண்டை போடணுமா? சரிம்மா, அப்படின்னா சரி. நீ அப்பா கூட நல்ல சண்டை போட்டுக்கோ. உன்கிட்ட கத்துக்கிட்டாதான் நாளைக்கு என் புருஷனோட நான் சண்டை போட முடியும். அது சரி. சரி சரி, போங்க, எல்லாரும் சாப்பிடலாம். நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். இல்ல, நீங்க வந்தாதான் நாங்க போவோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க. நல்ல வேளை வாயை விட்டுட்டேன். இவளுங்க வந்து காப்பாத்திட்டாளுங்க. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரோ? என்ன இவருக்கு இவ்வளவு கோவம் வருது? இதுக்கு முன்னாடி நான் இவரை இப்படி பார்த்ததே இல்லையே. கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ?
ஸ்வேதா, நான் தான் சொன்னனே எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு. எதுக்காக என்ன இப்போ வர சொன்னீங்க? எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா சொல்லுங்க, நான் கிளம்பணும். உனக்கு இன்னும் என் மேல உள்ள கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசுற. சரி பரவாயில்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதை மட்டும் கேட்டுட்டு நீங்க கிளம்புறதுனா கிளம்புங்க ஸ்வேதா. என்ன முக்கியமான விஷயம்? நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்வேதா. வாட்? ஆமா ஸ்வேதா, நான் அன்னைக்கு அப்படி உன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. என்னோட முதல் மனைவி வேலைன்னு. நீ போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணம் நான் முழு நேரமும் வேலை வேலைன்னு இருக்கிறதுனால தான். அதான் நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கும் உனக்கும் பிரச்சனையா இருக்க இந்த வேலை வேணான்னு. என்ன ஸ்வேதா, நம்பிக்கை இல்லாத மாதிரியே பார்க்குறீங்க? இல்ல, நீங்க திடீர்னு இப்படி வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கல, அதான் ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா ஸ்வேதா, என்னோட லைஃப்ல நீங்க முக்கியமா வேலை முக்கியமான்னு பார்த்தா எனக்கு நீங்க தான் முக்கியம் ஸ்வேதா. எப்போ நீங்க தான் எனக்கு மனைவியா வரப்போறீங்கன்னு என் அப்பா காட்டினாரோ அப்போவே நானும் நீங்களும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி என் மனசுல ஒரு கோட்டையை கட்டிட்டேன் ஸ்வேதா. அந்த கோட்டை என்னோட இந்த வேலைனால தகர்ந்து போயிடக்கூடாது ஸ்வேதா. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ப தான் முடியல. நம்புங்க ஸ்வேதா, இனி நான் உங்ககிட்ட வேலை இருக்குன்னு எரிஞ்சு விட மாட்டேன். நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் உடனே வந்து நிற்பேன். உங்களுக்காக தான் நான் இனி இருப்பேன். நீங்க இப்படி கோவமா இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சோ இந்த முடிவை எனக்காக தான் எடுத்திருக்கீங்க, ரைட்? இல்லை ஸ்வேதா, இது உனக்காக எடுத்த முடிவு இல்லை. என்னோட வருங்கால மனைவிக்காக, உனக்காக எடுத்த முடிவு. என்னோட வருங்கால மனைவி நீ தான் ஸ்வேதா. பா சிரிச்சிட்ட. இப்போது என் மேல உள்ள கோவம் போச்சே. கோவம்லாம் போகல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம். அடியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நல்லா பேசுறீங்க. அம்மா, வேலையை விடுறேன்னு சொல்றீங்க, ஆனா வேலையை ஏன் விட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வீட்டில் கேட்டா அப்பா கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்க வேண்டியதான். அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? என்ன தனியாக கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னியே, என்னாச்சுன்னு கேட்பாரு. இல்லை ஏன் இப்படி 2 வருஷத்தை வீணடிச்சுன்னு கேட்பாரு. கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, தாங்கிக்க வேண்டியதான். வருங்கால மனைவிக்காக இது கூட பண்ணலனா இப்படி அசிங்கத்தை பார்த்தா முடியுமா? அம்மா, எப்போ ஜாப் ரிசைன் பண்ண போறீங்க? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி ஸ்வேதா? அதனால தான் இப்போ உங்களை வர சொன்னேன். உங்ககிட்ட சொல்லிட்டு மெயில் போடலாம்னு. எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன ஸ்வேதா, என்ன கலாய்க்கிறியா? உனக்காக நான் என் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். சரி சரி, நீங்க உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், ஜாபையும் ரிசைன் பண்ண வேணாம். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க ஸ்வேதா. எந்த பொண்ணும் தான் கட்டிக்க போறவ இன்னொருத்தர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறத விரும்ப மாட்டா. அவ நமக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சாலே போதும், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுவும் அப்படிதான். நான் கட்டிக்க போறவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் உங்களை பார்க்க நினைச்சதும் உங்ககிட்ட பேச ஆசைப்பட்டதும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். உங்களை பத்தி நான் இன்னும் சரியா தெரிஞ்சுக்க வேணும். அப்பதான் என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும். மொத்தமா மடங்கிடுவான்னு பார்த்தா மடங்க மாட்டாளே. என்ன சூர்யா, ஆ? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஸ்வேதா, நீங்க சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் எப்படி பொருத்தமானவனா இருப்பேன்னு தான். ஆமா சூர்யா, என்ன பொறுத்தவரை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது.
அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். அதான் எப்பவும் நான் ஒரு முடிவெடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்றா? இவளுக்கு பவித்ரா விஷயம் லைட்டா தெரிஞ்சா கூட என் கதை மொத்தமா முடிஞ்சிரும் போலயே. கரெக்ட் தான் ஸ்வேதா, எனக்கு நோ ப்ராப்ளம். நான் உனக்காக என்ன வேணா செய்வேன். நீ காத்திருக்க சொன்னாலும் உன்னை காத்திருப்பேன். இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த ஜோசியக்காரன் சொன்னது எதுவும் இவளுக்கு தெரியாது போல இருக்கே. இதை இப்பவே சொல்லுவோமா வேணாமா? என்ன அப்பப்போ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்லை ஸ்வேதா. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இப்போ சொல்ல வேணாம், அவளுக்கா தெரியறப்ப தெரியட்டும். அதுக்குள்ள நம்ம அவ மனசுல ஆழமா இடம் பிடிச்சு கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு இவ வாயாலே சொல்ல வச்சிடணும். அப்போதான் இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட. மா, இங்க என்னம்மா பண்ற? என்னம்மா அப்படி பாக்குற? உன் அப்பா கிட்ட என்ன சொன்ன? அப்பா கிட்டயா? அப்பா கிட்ட என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லியே. டேய், நடிக்காத. என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லு. நடிக்கிறேனா? நான் ஏமா நடிக்க போறேன்? நீ எதை பத்தி கேக்குறமா? கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஸ்வேதாவை பத்தி உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? அதுவாமா, இவ்வளோ பெரிய பிரச்சனையோட எதுக்கு இந்த கல்யாணம்? பேசாம நான் அப்ராடுக்கே போறேன்னு சொன்னேம்மா. அது மட்டும்தான் சொன்னியா? அது மனசுல ஸ்வேதாவை நினைச்சுக்கிட்டு இனிமே இன்னொருத்தியோட வாழ முடியாதுன்னு சொன்னேன். நீயே சொல்லுமா, அது எப்படிமா முடியும்? இவ்வளோ நாள் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு ஆசையா பேசி பழகிட்டு இப்போ ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பாப்போன்னு சொன்னா எப்படிமா என்னால ஏத்துக்க முடியும்? அப்படி பண்ணா அது நான் ஸ்வேதாக்கு பண்ற துரோகமா இருக்காதுமா. அதனாலதாம்மா எனக்கு கல்யாணமே வேணாம், நான் அப்ராடுக்கு போறேன்னு சொன்னேன். பவித்ராக்கு துரோகம் பண்ணி அவ வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு இப்ப ஏமாத்த முடியாது, பாவம் துரோகம்னு டைலாக விடுற. நீ ஏன் வயித்துல பிறந்தியா? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ச்சே. என்னம்மா யோசிக்கிற? நான் சொன்னது சரிதானம்மா? நீ தானம்மா சொல்லுவ நம்மள நம்பினவங்கள நாம ஏமாத்துறது பாவம்னு. எங்கடா நீ இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? உன் அப்பாவும் நானும் உன்னை இப்படி வளர்க்கலையேடா. எந்த சகவாசம் உன்னை இப்படி கெட்டவனா மாத்துச்சு? உன் மனசுல விஷத்தை இப்படி ஆழமா விதைச்சிருக்காங்களே, உன்னை எப்படிடா நான் திருத்த போறேன்?
ஸ்வேதா பாவம்மா. அதனாலதாம்மா நான் அப்பா கிட்ட சொன்னேன், ஸ்வேதா இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. ம், அப்படியா? இப்ப நான் சொல்றேன், உனக்கும் ஸ்வேதாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியல? ஜென்மத்துக்கும் உனக்கு ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்காதுடா. அதுதான் ஏன்னு கேக்குறேன். பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்றியே, அப்படி நான் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? டேய் நீ இங்க பாரு, உன் ஜாதகமும் ஸ்வேதா ஜாதகமும் ஒத்து வராதுன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. ஒத்து வராத ரெண்டு ஜாதகத்தை வச்சு எப்படி கல்யாணம் பண்றது சொல்லு? அதை மீறி கல்யாணம் நடந்தா நீ இந்த வீட்டோட மூத்த பையன். இந்த குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கல்யாணம் கல்யாணம்னு குதிக்கிறியே, உனக்கு அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. அதான் பூ போட்டு பார்க்கலான்னு முடிவெடுத்தோம்மா. டேய், பூ போட்டு பார்த்தா மட்டும் அதுக்கப்புறமும் ஒத்து வரலனா உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி என்ன சாமியாரா போயிடுவியா? நீங்க பாரு, ஒருவேளை குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்து அங்கேயும் ஒத்து வரலன்னு வந்தது, அதுக்கப்புறம் உங்க அப்பா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். Dum